நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும் என்ற கோட்பாட்டின்படி இன்றைய தீபாவளி நன்னாளிலே அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி நன்னாளிலே நல்லதை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு பக்திபூர்வமான ஒரு கதையினை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நாராயணன் வேக வேகமாக சென்று கொண்டிருந்த பொழுது நாரதர் எதிரிலே வந்து, என்ன நாராயணா, எங்கே வேகமாக சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என கேட்க, இன்றைக்கி எனக்காக படையல் போட்டிருக்காங்க, அதையெல்லாம் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் கிளம்புறார். உடனே நாரதர், அப்படியா, நானும் உங்கள் கூட வரனே அப்படின்னு அவரோட கிளம்புறார். நாராயணன் ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கார். நாராயணன் இப்படி பார்த்த நாரதருக்கு, என்ன இத்தனை வீட்டுகளுக்கு போயிட்டு திரும்பி பார்த்தபடியே போயிட்டே இருக்காரு, எங்கேயுமே இந்த படையில் சாப்பிடணுன்ற எண்ணமே இவருக்கு ஏற்படலையா அப்படின்னு நினச்சிட்டு அவர் கூடவே வரார். அப்போது ஒரு குடிசை வீடு, அந்த குடிசை வீட்டுக்குள்ளே நாராயணன் நுழையிறாரு. நாரதரும் அவர் கூட போகிறார். என்னடா இவர் எங்கே எவ்வளோ படையெல்லாம் போட்டிருந்தாங்க, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த குடிசை வீட்டில் உள்ள நுழையிறாரு அப்படின்னு பார்க்கும்போது நாராயணன்கிட்ட பார்த்து நாரதர் கேட்குறாரு, நாராயணா, இந்த வீட்டில் நொய்யை காய்ச்சி அதில் வெல்லம் ஏதோ போட்டு இதை ஒரு பாயாசம் அப்படின்னு பெயரை வச்சு இங்கே வச்சுருக்காங்க, இதை சாப்பிடுவா இங்கே வேகமாக வந்த இத்தனை பேரை விட்டுட்டு அப்படின்னு கேட்குறாரு. உடனே நாராயணன் சொல்கிறாரு, அவன் கஷ்டப்பட்டு அவனுடைய உடல் உழைப்பை கொண்டு அவன் சம்பாதிச்ச அந்த பொருளை கொண்டு இந்த அருமையான இந்த கஞ்சியை வச்சுருக்கிறான், இது அமிர்தத்தை விட உயர்ந்தது அப்படின்னு நாராயணன் சொல்கிறார். அதை கேட்ட நாரதர், ஆமாம் உண்மையிலே அப்படி தான், ஆமாம் இது இத்தகைய ஒரு தன்மை உலகத்திலேயே சிறந்தது தான் அப்படின்னு நாரதரும் உணர்றார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாம் எத்தனை படையல் போட்டும் பிரயோஜனம் இல்லை. நாம் ஆத்மீகமாக நாம் சம்பாதித்த அந்த பொருளை கொண்டு அந்த நாம் படையல் போட்டு மானசீகமாக தொழுதோம்னா ஆண்டவனுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை இந்த கதையின் வகையில் தெரியுது இல்லையா? தீபாவளி நன்னாளிலே இதை நான் உங்களுக்கு சொல்வதிலே ரொம்ப பெருமைப்படுகிறோம். இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை அன்போடு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.